நான் தனியா செய்யல, நான் செய்யற செயல்ல என் கூட இறைவன் இருக்கான் அப்படின்னு உணர்ந்து செய். அப்படியே கடவுளை பார்த்துட்டு மாறிடும் கிடையாது. உனக்கு நோக்கம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? பாருங்க, நான் வாழ்க்கையில முன்னேறணும் உயரணும்னு உழைச்ச மனுஷங்களுக்கு பேசுறேன். சும்மாவே இந்த ஜோசியம் பார்த்துன்னு ஜாதகம் பார்த்துன்னு டைமை வீணாக்கி எனக்கு தருதலைக்கு நான் பேசல. நிறைய பேர் கேட்கறது, குருஜி நீங்க என்ன குருஜி ஜோசியம் இல்லை இல்லைன்றீங்க. நம்ம சாஸ்திரத்தெல்லாம் அப்படி இல்லைடா. நம்ம சாஸ்திரம் எது? உனக்குள்ள கடவுள் இருக்கான்னு சொன்னதான் நம்ம சாஸ்திரம். சனி சரியில்லாம் என்ன பண்ணணும்? இந்த கோயிலுக்கு போகணும். நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க. இப்போ நான் எதனா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, பிரச்சனைக்காக கோயில் போறதே தப்புன்றேன். பிரார்த்தனைக்காக போ, பூஜைக்காக போ, இறைவனை கொண்டாடுறதுக்கு போ. பிரச்சனை வந்தா நான் கோயில் போவேனா? இப்போ நீ உனக்கு பிரச்சனை வர்றது தப்பே இல்லைன்ற. ஆமா, சனி சரியில்லை, ஓகே, சனி சொன்ன சரி பண்றதுக்கு ஒரு கோயில் போயிட்டேன். செவ்வாய் சரியில்லை, இதை சரி பண்றதுக்கு ஒரு கோயில் போயிட்டேன். புதன் சரியில்லை, அதுக்கு ஒரு கோயில் போயிட்டேன். எல்லா கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் சரியே பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை கேட்கறேன், நீ சரியில்லை, எந்த கோயில் போவ? பயம் வரும்போது நீ சரியில்லை, சரி இருந்தாலும் உன் தன்மை இழக்கப்படும். அங்க பயப்படாம இருக்கிறதுக்கு நீ எங்க போனோம்? நீ சரியில்லை, எங்க போனோம்? இறைவன் கிட்ட தான் போனோம். இறைவன் எங்க இருக்கான்? உனக்குள்ளேயே இருக்கான். கடவுள் உனக்குள்ள இருக்கான்னா நீ செயல் செய்யும் போது உன் மூலமா கடவுளே செய்யறான்னு நம்பு. நான் என்பதே நீ என்பதை உணர்ந்த நொடியிலிருந்து என் வாழ்வில் ஏக்கமோ தயக்கமோ மயக்கமோ கலக்கமோ இல்லை. என் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான ஊக்கமும் ஆக்கமும் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை.